அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 21 யோகா தினம். உலக யோகா தினமாக இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. இந்திய நாட்டில் சித்தர்கள் வாழ்ந்த பூமி, ஆன்மீக பூமி நமது நாடு. பாரம்பரியமிக்க நாடு நமது பாரத நாடு. பல கலைகளை கொண்டிருந்த நாட்டில் யோகா கலையும் மிக முக்கியமான ஒன்று. நமது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. பதஞ்சலி முனிவரால் உருவாக்கப்பட்ட இந்த யோகா மூச்சு பயிற்சி உடலுக்கு இந்த பயிற்சி பண்ணுவதனால் நுரையீரல் சரியாகிறது, பிளட் பிரஷர், இருதயம் சரியாகிறது, சுகர், பிளட் பிரஷர் எல்லா நோய்களும் இல்லாத ஒரு உருவாக்குவதற்கு, அலோபதி மருந்து, சித்தா மருந்து இல்லாமல் உருவாவதற்கு முழு காரணமாக இந்த யோகா பயிற்சி உலகெங்கும் இன்றைக்கு யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜூன் 21 ஜூன் 21 இந்த நாளில் அக்டோபர் 2014 ஆண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஐநா சபையிலே சொல்லி இது உலக யோகா தினமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்த மதிப்புக்குரிய சுப்பிரமணியம் அவர்கள் மிக சிறப்பான முறையில் பயிற்சி கொடுத்தார்கள். இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் நல்லது. யோகா பயிற்சி எல்லோரும் செய்ய வேண்டும். தில்லானமான படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானான்னு ஒரு பாட்டு வரும். ஆனால் அந்த யோகா பயிற்சி செஞ்சாலே உடலும் உள்ளமும் நோயும் இல்லாத ஒரு பயிற்சியாக உருவாவதற்கு இந்த யோகா எல்லோரும் செய்ய வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சார்பாகவும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சட்டமன்றத்தில் நேரலையை எதிர்கட்சி பேசுறவங்க நேரலையா கொடுக்கணும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் புகார் மனு கொடுத்திருக்காரு. கடந்த காலங்களில் எப்படி இருந்தது சட்டமன்றத்தில்? ஏன்னா இப்போ புதிதாக ஏன்னா இவங்க வெளிப்படையான தன்மையாக எங்களோட சட்டசபை நடைபெறும் சொல்லி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ குறிப்பாக அது மாதிரி இல்லைன்னு ரொம்ப வருத்தமான செய்தி. உங்க கேள்வியே ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால ஒன்னு சொன்னாரு, ஒன்னு சொல்லல, நிறைய சொன்னார். ஆனா தேர்தலுக்கு பிறகு எதுவுமே நடைமுறைக்கு வரல. தேர்தலுக்கு முன்னால மேடைக்கு மேடை நிறைய பேசினாரு. பஸ்ஸுக்கு மேல ஏறி நின்று 10 ரூபா பாட்டிலுக்குன்னு ஆடினாரு, பாடினாரு. சினிமாவில் ரஞ்சிதமே ரஞ்சிதமே மாதிரி 10 ரூபா பாட்டுக்குன்னு பாடினார். தேர்தல் அறிக்கையில் நிறைய சொன்னார். பெண்களுக்கு 2500 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாரு. 1000 ரூபா தான் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் போய் சேரல. இன்னும் ஒரு பெண்மணி, ஒரு சகோதரியை பார்த்தேன், இப்படி கை வச்சாங்க. பாக்கெட்ல, அவரு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு. அவரு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு. அவரு இப்ப பேசவே மாட்டாங்க சட்டமன்றத்தில். அவரு தான் நம்முடைய ஜோசப் விஜய் முதலமைச்சர். அவர் 4000 ரூபாய் தருவோம்னு சொன்னாரு மாணவர்களுக்கு. 4 பைசா கூட காணல. பையிலிருந்து எடுக்க வேண்டியிருக்கு. 400 கோடி ரூபாய் பேங்க்ல தான் இருக்கு. 6 சிலிண்டர் தருவன்னாரு. ஆளையும் காணும், சிலிண்டரையும் காணும். பேச சொன்னா பேச மாட்டேங்காரு. சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் நேரலை காட்சிகள் உருவாக்கும்னு சொன்னார். அதுவும் இப்ப நடக்கல. அவர் சொன்ன எதுவுமே நடக்கல. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு மக்களுக்கும் தெரியல. எப்படி முதலமைச்சராக இருக்கணும்னு அவருக்கும் தெரியல. இந்த சூழ்நிலையில் நாடு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த 40 நாளிலும் 207 குற்றங்கள், அதில் 40க்கு மேல கற்பழிப்பு சம்பவங்கள். 3 வயசு குழந்தையும் விட்டு வைக்கல. கஞ்சா, போதைப் பொருள் எல்லாம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. கடந்த கால அரசுக்கும் இந்த அரசுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. மக்கள் எதை நினைச்சு ஓட்டு போட்டாங்கன்னா கொலை சம்பவங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னால் நம்ம திருநெல்வேலியிலே பாத்தீங்கன்னா 17 கற்பழிப்பு சம்பவங்கள், படுகொலைகள். இதை எங்க போய் சொல்றது, யார்கிட்ட போய் சொல்றது, யார் ஓட்டு போட்டாங்க, யார் முதலமைச்சர், யார்கிட்ட போய் சொல்றதுங்கிறதே எனக்கு தெரியாம இன்னைக்கு மக்கள் முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்கள்ல தமிழக வெற்றி கழகம் மாவட்ட செயலாளர் பேரை சொல்லி தொடர்ந்து மாமூல் கேட்டுதான் நேற்று என்ன நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்னால நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. ஊழலற்ற அரசாங்கம் கொண்டு வருவாங்க. ஊழல் இப்ப கீழே இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. எதை எதிர்பார்த்தோமோ
அதை விட அதிகமாக நடக்கும். திருநெல்வேலியே பாளையங்கோட்டையிலேயே பார்ல போய் மாமூல் வசூல் பண்றாங்க. பிறகு மாவட்ட செயலாளர் வந்து இல்லை என்னுடைய ஜூனியர் இல்லை எங்கள்கிட்ட இல்லைங்கிறது பேட்டி கொடுக்குறாங்க. உள்ளூருங்கிறதுனால நான் பேரெல்லாம் கூட நான் சொல்ல விரும்பல. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பார் வசூல் நடக்குது, எல்லா வசூலும் நடக்குது. தொடர்ந்து அமைச்சர்கள் வந்து எதை எப்படி செய்யலாம் எப்படி அடிக்கலாங்கிற திட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. கல்வி அமைச்சர் வந்து ராஜ்மோகன் சொல்லும்போது தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். இப்போ அதிகமாக மக்கள் மத்தியில் நேரடியாக புகார் வந்தாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கிறது. ஒரே நாளில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிலோவில் வந்து கஞ்சாவில் பறிமுதல் செய்யப்பட்டது எல்லாம் அரசோட நடவடிக்கை தானே. அப்ப நடந்துட்டு இருக்கிறது முக்கியம், நடந்துட்டு இருக்கிறது உண்மையை ஒத்துக்கிட்டாரு. நடந்துகிட்டு இருக்கப்பே தான் நடவடிக்கை எடுக்காரு, இல்லைன்னா நடவடிக்கை எடுக்க முடியாது. இல்ல பார்ல வந்து வசூல் பண்றது உண்மைங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு ராஜ்மோகன். கஞ்சா நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நடவடிக்கை எடுக்குங்கிறாங்க. இவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு அரசாங்கம் வந்து அதுக்கு நடவடிக்கை 6 மாசமா தான் நமக்கு குறைந்தபட்சம் டைம் கொடுக்கணும். ஆனா எதுக்கு டைம் கொடுக்கணும்? நிர்வாகத்துல தான் டைம் கொடுக்க முடியும். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல டைம் கொடுக்க முடியாது. அந்த 1 மணி நேரத்திலிருந்து சட்டம் ஒழுங்கை கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் விவசாயிகள் இந்த நெல் கொள்முதல் பண்ணது பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மூட்டைகள் வந்து தொடர்ந்து மழையினால வீணாகுது. ஓப்பனா இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள்னால விவசாயிகள் எல்லாருமே இது தொடர்ந்து பலமுறை ரெப்ரசென்ட் பண்ணியும் வந்து இந்த அரசு சரி பண்ணல, பலமுறை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க சார்? அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு? அதாவது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அது தெரியுமா, இல்ல எல்லா துறையும் முக்கியமான துறை கையில் வச்சக்கூடிய முதலமைச்சருக்கு அது தெரியுமா? அது தெரியாது. இதை வந்து யாரிடம் போய் சொல்றதுங்கிறே தெரியாது. அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரியில இருந்து யார்கிட்ட போய் சொன்னால் கூட சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சர்கிட்ட சொல்லணும். முதலமைச்சர் கேட்கிறாரா? தெரியாது. அதை பத்தி பேட்டி கொடுக்காங்களா? அதுவும் தெரியாது. இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறதுங்கிறதே இப்ப புரியாத ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கு, ஒவ்வொரு கட்சியிலிருந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. குதிரை பேரம் நடந்துகிட்டே இருக்கு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்து முதலமைச்சராகிறதுக்கு ஒரு குதிரை பேரம், அதனை தொடர்ந்து இப்பொழுது குதிரை பேரம் நடந்துகிட்டே இருக்கு. ஆட்சி பதவி அதிமுகவும் தாவேகா தொண்டர்களும் ஒரே நோக்கோடு பயணிக்கிறாங்க. அதனால தாவேகா தொண்டர்கள் அதிமுக இணைந்து செயல்படணும், அதுதான் விஜயனுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. எப்படி அதிமுக அழிக்கிற முயற்சின்னு பார்க்கணுமா, இல்ல கூட்டணிக்கு அழைக்கிறதா பார்க்கணுமா? கட்சியில் இருக்கவங்க முதல்ல கூட்டணிக்கு போற முன்னாடி கட்சியையும் அழைக்கிறதா பார்க்கணும். இதுக்கு பேர் கூட்டணியா? இது கூட்டு பிணி. இது கூட்டணி இல்லை, இது கூட்டு பிணி. இது சொல்றதுல வேற மாதிரி கூட நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா வந்து எப்படின்னா, அப்படின்னா அண்ணன் இபிஎஸ் அழைச்சிருக்கிறாரா விஜய், திரு ஜோசப் விஜய், அது கூட்டணிக்கு சொல்லலாம். அது தேர்தலுக்கு முன்னால கூட்டணி, தேர்தலுக்கு பின்னால் அது கூட்டணியா இருக்க முடியுமா? இது வந்து அவங்க ஆளுங்கட்சிங்கிற தைரியத்துல நாம் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியத்துல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த கட்சியும் 99% வெற்றி பெற்றது இல்ல. அதிமுக தாவேகா தொண்டர்கள் இணைந்து செயல்பட்டால் 99% வெற்றி பெற முடியும் அப்படின்னு. அப்படி இல்லை, போன தடவை திமுக தனித்து ஆட்சி வந்தது, அதுக்கு முன்னால் அண்ணா திமுக தனித்து ஆட்சி வந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தனித்து தான் 100% வெற்றி பெற்று தான் ஆட்சி அமைச்சாங்க. அப்புறம் அம்மா வந்து 100% ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் இருந்தது. அதே மைனாரிட்டி அரசாங்கமா இது வந்து அது மெஜாரிட்டியா நிர்வகிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க வர்றாங்க. பதவி ஏற்பு நாள்ல முதல்வர் ஜோசப் விஜய் பவர் சென்டர்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரே ஒரு சென்டர் தான் அப்படின்னாரு. தமிழ்நாட்டுல இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொடர்பு இல்லாத விஷயங்கள் யார்கிட்ட சொல்றது அப்படிங்கறது தெரியாம இருக்கக்கூடிய நிலையில எப்படி நினைக்கிறீங்க சார்? பல பவர் சென்டர் உருவாயிருக்குதான் நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல, மிகப்பெரிய பவர் சென்டர் ஆதவ அர்ஜுன். அவர் ஆதவ அர்ஜுன் சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு. ஆதவ அர்ஜுனுடைய ஆட்கள் தான் எல்லா அமைச்சரோடையும் இருக்கிறாங்க. அவர் சொன்னாதான் கையெழுத்தே போடுறாங்க. அதுதானே பெரிய பவர் சென்டர். அதுவும் மட்டுமல்ல, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு செல்போன் ஒருத்தர் கொண்டு கொடுக்காரு. யார் பேசுறாங்கன்னு தெரியாது, செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரி யாரு பேசுறது என்ன செய்யறதுன்னு தெரிய முடியல. இது பவர் சென்டர். நாளைக்கு திரு ஜோசப் விஜய்க்கு அடுத்தால திரு ஆதவ அர்ஜுனே பெரிய இடத்துக்கு வரலாம். நிர்வாகம் தெரியலையா விஜய்க்கு? நிர்வாகம் தெரியாம 100க்கு 100 நிர்வாகம் தெரியாத வாய் திறந்து பேச வேண்டியதான். நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன். மட்டும் தீர்வு இல்லை. முதலமைச்சர் அமைதியாக இருந்தே செயல்பாடு செய்யலாம் இல்லையா? இப்ப இன்னைக்கு பார்ல வசூல் பண்றாங்க, கட்ட பஞ்சாயத்து வசூல். விவசாயிகளுக்கு இன்னைக்கு நெல் கொள்முதல் பண்ணல, கஞ்சா பிடிபட்டு இருக்காங்க, கற்பழிப்பு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியே 17 சம்பவம் நடக்கு. அப்ப நிர்வாகம் எப்படி இருக்கு? இதுதான் நிர்வாகம் சரியில்லை.
சார், நாடு முழுவதும் இன்னைக்கு நீட் எக்ஸாம் நடக்கக்கூடிய முறையில் வந்து நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் பிருந்தாள் பேட்டி கொடுத்திருக்காரு. நீட் எக்ஸாம் வந்து மாநில கொள்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீட் எக்ஸாம் வேண்டான்றதான் தமிழக அரசு நிலைப்பாடுன்ற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. மாநில கொள்கைனா இந்த கட்சி இது வரைக்கும் ஆரம்பிச்சு எங்களுடைய கொள்கை எதுன்னு என்னைக்காவது அறிவிச்சிருக்காங்களா? இந்த கட்சிக்கு என்ன கொள்கைகள், கட்சி ஆரம்பிச்சாங்க என்ன கொள்கைகள் முதல்ல அறிவிச்சிருந்தாங்கன்னா கட்சிக்கு கொள்கைகள் இருந்து நீட்டு இருந்து தெரியும். ஏதோ திமுக நீட்டுக்கு எதிராக இருக்குன்னு, தானும் நீட்டுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு சாதாரண இன்னைக்கு மானூர்ல சாதாரண தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஐக்ரோன் மெடிக்கல் காலேஜ் படிக்கணும்னா நீட் எக்ஸாம். அப்ப நீட் எக்ஸாம் இத்தனை லட்சம் பேர் எழுதி இன்னைக்கு வர்றாங்க. அதே மாதிரி நீட்டுக்கு பயந்து நிறைய குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க. நீட் வேண்டாம்னு எடப்பாடியும் சொல்லி அது இவங்களே சூசைடு தூண்டுறாங்க. அதெல்லாம் இவங்க யாராவது ஒருத்தர் தூண்டுறாங்க, அவ்வளவுதான். அடுத்த எம்பி எலெக்ஷன் தூண்டுறதுனால குழந்தைகள் இறந்துருவாங்களா? அதாவது என்னன்னைக்கு நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்ப எத்தனை லட்சம் பேர் இன்னைக்கு நீட்ல பணம் கொடுக்காம இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் சேர்ந்திருக்காங்க. அது நல்லதா இல்ல நீட் எக்ஸாம் வேண்டாங்கிறது நல்லதா? ஒரு அழுத்தம் தானே அவங்களுக்கு, மேலும் ஒரு அழுத்தம் தானே. எல்லாம் படிச்சு நல்ல டாக்டர், நல்ல திறமை உள்ளவங்க, படிச்சவங்க வர வேண்டியது தானே. வசதி உள்ளவங்க போடுவாங்க, 1 லட்ச ரூபா 1.5 லட்சம் கொடுத்து. இது வசதி இல்ல. நான் சொல்றது மானூர்ல ஒரு தோட்டத்துல சாணி எழுற குடும்பம் படிச்சு இன்னைக்கு நீட் பணம் இல்லாம இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் சேர்ந்திருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ வந்து திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா அல்லது தமிழ்நாடு முழுவதும் டாக்டர் பிள்ளைகள் டாக்டர் படிக்கிறாங்க. 50 லட்சம் வருஷத்துக்கு கட்டுறாங்க. 1 கோடி 50 லட்சம் கட்டுறாங்க. அது தேவையா? எல்லாரும் எல்லா மக்களும் வரணுங்கிறது தேவையா? இதுதான் வேணும். அடுத்த எம்பி எலெக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இணைந்து செயல்பட்டால் என்ன தவறு அரசு? இல்ல, அது ஒருடைய கருத்து. அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. நான் அந்த கட்சியில இல்ல, அந்த 2 கட்சியில இல்ல. சம்பந்தப்பட்ட கட்சியோட மாநில தலைவர் முன்னாடி சம்பந்தப்பட்ட கட்சி இல்ல, அந்த கட்சியில முன்னாடி இருந்திருக்கீங்க. இப்ப அந்த உங்க முன்னாடி தேர்தல கூட்டணியோட இருந்திருக்கு. 2 கட்சியோடமே உங்க கட்சி கூட்டணியில இருந்திருக்கு. இது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான மக்கள் ஏற்றுக்குருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாஜக இல்ல, அதை பத்தி நான் உனக்கு கருத்து சொல்ல முடியும். சார், வாயத்திறங்க சிஎம் சொல்லி சட்டசபையிலேயே எதிர்கட்சியினர் வந்து போராட்டம் நடத்துற அளவுக்கு போயிருக்காங்க. இந்த அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க சார், எதிர்கட்சியோட அணுகுமுறை? இல்ல, அதாவது தேவையான விஷயங்களுக்கு பதில் சொல்லித்தான் தேரணும். அதுல மறுக்காருன்னா அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். இல்ல, அதாவது ஆனந்த் சொல்லியிருக்காரு, நம்மளை விட நம்மளோட இதயத்துல தலைவரை வச்சிருக்கிறது சிஎம் சொல்லி அவங்க இதயத்திலே வச்சுட்டு வந்தது நான் பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு சிஎம் பெருமாங்க? ஆனந்த் சொல்லியிருக்காரு. அவங்க சிஎம் சொல்லி ஸ்டிக்கர் அவங்களோட பாக்கெட்ல வச்சுட்டு வந்தாங்க. யார் வச்சுட்டு வந்தாங்க? திமுக. அப்ப ஆனந்த் சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எதிர்கட்சியில் உள்ள கூட சிஎம் சொல்லி அவர் இதயத்துல அந்த பொறிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்ல முடியும். என்னால அது வேண்டாம். இதில் நடவடிக்கை எடுக்க முடியாது. நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்ல முடியும், அவ்வளவுதான். நிச்சயமா மேகதாது பிரச்சனையில அணை கெட்ட விடாங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது. வண்ணத்து பூச்சி பிஜேபி கையில தானே மேகதாது அணைக்கு வண்ணத்து பூச்சி, அழகான வண்ணத்து பூச்சி பிஜேபி கையில. எப்படி காவிரிக்கு ஒரு தீர்ப்பாயம் மத்திய அரசு எப்படி தமிழகத்துக்கு நன்மை கொடுத்ததோ அதே போல மேகதாது பிரச்சனையிலும் நிச்சயமாக நன்மையை கொடுக்கும்.